ஹலோ வியூவர்ஸ், நாகப்பட்டினத்தில் தளபதி விஜய் ஸ்பீச்சை பற்றி நாம் ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த உரை முழுக்க ஒரு அரசியல் குரல் மட்டுமல்ல, நம்ம ஊர் மக்களின் பிரச்சனையை நேரடியாக எடுத்துரைக்கும் உரை. விஜய் அவர்கள் எப்படி பேசினார், என்னென்ன புள்ளிகளை குறிப்பிட்டார், அதற்கான என்ன கருத்து என்னன்னு நாம் பார்க்கலாம். விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே தமிழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். மக்களின் நலனை பாதிக்கிற பதிலாக தங்களோட கைக்கூட்டை மட்டுமே நிரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லும்போது கூட்டம் முழுக்க கைத்தட்டலோட அது ஒத்துழைத்தது. உண்மையிலே நாம் பார்க்கிறோம், சாலை, மருத்துவம், வேலைவாய்ப்பு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்குது. ஒரு சாதாரண விமர்சனம் அல்ல, நேரடியாக ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சொன்னார். அடுத்து மீனவர்கள் பற்றி பேசினார். நம் நாகை பகுதி மீனவர்கள் வாழ்வாதாரம் ஆனால் அடிக்கடி வெளிநாட்டு கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். குடும்பமே ஒரு சிதறி போகிற நிலை, மீனவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை அரசாங்கம் தான் தரணும் இது சொன்னார். நாம் மீனவர்களின் உண்மையான குரலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ விவசாயம் பற்றி பேசும்போது அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் முன்னேறணுமா என்றால் அடிப்படை வசதிகள், சாலை, மருத்துவம், பள்ளி, வேலைவாய்ப்பு எல்லாம் தரப்படணும். இது ஒரு பெரிய உண்மைதான் அவர் சொன்னது. நாகை மாவட்டம் கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாத்திலும் ஒரு பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். விஜய் சொன்னது சாதாரண கோரிக்கை இல்லை, மக்கள் வாழ்வதற்கான நேரடி கோரிக்கைன்னு சொல்லலாம். மிகவும் முக்கியமான சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதம், ஜாதி, மொழி எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்கணும் என்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒன்றிணைவு பற்றி சொல்லும்போது கூட்டத்தில் இருந்து அனைவரும் உற்சாகமாக ஆர்ப்பட்டாங்க. இது அவர் எவ்வளவு மக்கள் மனசில் இருக்காருன்னு காட்டுது. ஸோ உரையின் முடிவில் விஜய் என்ன சொன்னாரோ, நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன், நல்லாட்சி வரணும், நம்பிக்கை வைங்க. இது அவர் அரசியல் குரல் மட்டுமல்ல, ஒரு தலைவர் போல கொடுத்த வாக்குறுதி. ஸோ என்னோட பார்வையில் விஜய் நாகப்பட்டினத்தில் பேசியது ஒரு அரசியல் உரை மட்டுமல்ல, மக்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகள் நேரடியாக எடுத்து சொன்ன உரைன்னு சொல்லலாம். அரசாங்கத்தில் நேரடி சவால், மீனவர்களுக்கு குரல், விவசாயிகளுக்கு ஆதரவு, மக்கள் ஒன்றிணைவு, இந்த 4 புள்ளிகளும் உரையின் மெயின் ஹைலைட்டர்னு சொல்லலாம். என்னோட ரியாக்ஷன் என்னன்னா, விஜய் இப்போ ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு மக்களின் குரலாக மாறிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இவரோட அரசியல் பயணம் இப்போ சரியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல ஒரு ஃபீல் ஆகுது. உங்கள் கருத்து என்ன? விஜய் உரை ரொம்ப தாக்கமாக இருந்துச்சா? கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.